அமெரிக்கா ஈரான் போர் குறித்து இதுவரை மௌனம் காத்து வந்த ரஷ்யா இப்போது முதன்முறையாக தனது மௌனத்தை கலைத்து அமெரிக்காவின் ரகசிய திட்டங்கள் குறித்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், ஈரான் மீதான இந்த போர் என்பது ஒரு தொடக்கம்தான், அமெரிக்காவின் உண்மையான குறி உலக எண்ணெய் சந்தையை கைப்பற்றுவதே என்று கூறி ட்ரம்ப் அரசின் மீது ஒரு நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த லாவ்ரோவ், அமெரிக்கா ஒரு சுயநல நாடு, தனது நலனுக்காக அந்த நாடு என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எப்படி காலனி ஆதிக்கம் மூலம் உலகை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததோ அதேபோல அமெரிக்கா இப்போது எரிபொருள் சந்தையை கைப்பற்றி உலக நாடுகளை தனது அடிமைகளாக மாற்ற நினைக்கிறது என்று மிக கடுமையாக சாடியுள்ளார். அவர் தனது குற்றச்சாட்டுகளுக்கு சில உதாரணங்களையும் முன்வைத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை திடீரென சிறைப்பிடித்து அந்த நாட்டு எண்ணெய் வளங்கள் தங்களுக்கே சொந்தம் என்று அமெரிக்கா அறிவித்தது. இப்போது ஈரானில் போரை தொடங்கி முன்னாள் தலைவர் அயதுல்லா காமேனியை படுகொலை செய்துள்ளது. இந்த இரண்டு சம்பவங்களும் சொல்ல வருவது ஒன்றுதான். எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அதிக எண்ணெய் வளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மறைமுகமாக ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவது, போரை தொடங்குவது, தலைவர்களை கடத்துவது போன்ற செயல்களில் அமெரிக்கா ஈடுபடுகிறது என்று லாவ்ரோவ் கூறியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் எரிசக்திக்கும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் திட்டம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறி அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ட்ரம்ப் முயற்சிப்பதாக லாவ்ரோவ் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் இந்த திடீர் மற்றும் ஆக்ரோஷமான விமர்சனம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு புதிய பனிப்போரை தொடங்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போரில் ரஷ்யாவின் பங்கு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்துள்ளது. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசினாலும் மறுபுறம் வல்லரசு நாடுகள் தங்களின் அதிகார போட்டியை தீவிரப்படுத்தி வருவது உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது.